ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்ஹெச்ஆர் பிளாக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடலூர் டு பாண்டிச்சேரி ஆல்டர்னேட்டிவாக புதுசாக ஒரு ரோடு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஆக்சுவலாக என்னென்னா NH32லேயே விழுப்புரம் டு நாகப்பட்டினம் பைபாஸ்லேயே தான் போகும். தவளகுப்பம் வரைக்கும். தவளகுப்பத்துலேருந்து தனியாக ஒரு ரோடு ஆல்ரெடி இருக்குது. பட் அதில் கொஞ்சம் ரெடி பண்ணி புதுசாக ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் புதுசாக ரோடு ரெடி பண்ணி இந்திரா காந்தி சிக்னல் வரைக்கும் புதுசாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒர்க்கை ஒரு 80% ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகிற இடம் சாவடி, அதாவது அந்த கஸ்டம்ஸ் ரோடு, இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் டு பாண்டிச்சேரி அந்த ரோடு இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அங்கே தான் இருக்கணும் நம்ம. ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த சாவடி செக் போஸ்ட்டு, இது அந்த கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு கிராஸ் ஆகுது. சாவடி செக் போஸ்ட்டுக்கிட்ட இங்கே தான் லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜ் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஒரு 90% முடிஞ்சிருச்சு. இன்னும் 10% மட்டும்தான். இந்த பக்கம் ஒன் சைடு முடிஞ்சிருச்சு. அந்த நெக்ஸ்ட் எண்டில் தான் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த 3 கிலோமீட்ரு சிங்கிள் ஃப்ளைஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலிருந்து கனெக்டிவிட்டி தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ வந்து SH 68 கடலூர் டு சங்கராபுரம் சாலை, அந்த திருவந்திபுரத்துக்கிட்ட அந்த ரோடு கட் ஆகும், அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த வீடியோ. இன்னொரு வீடியோ வந்து சங்கிலிக்குப்பம் அப்படின்றது, கடலூர் டு சிதம்பரம் ரோடு சங்கிலிக்குப்பத்திலேருந்து ஒரு வீடியோ இன்னும் போடணும். அது 2 ரயில்வே பிரிட்ஜ் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. சரி, ஓரளவுக்கு லிங்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தான், அது கொஞ்சம் ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோவும் சேர்த்து போட்டுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரு தான். அந்த பாலத்துக்கு ஆண்ட வந்து தமிழ்நாடு தென்பெண்ணை ஆறு முடிஞ்சதுலேருந்து வந்து பாண்டிச்சேரி. நமக்கு பாண்டிச்சேரி அப்படின்னாலே தெரியும், கடலூர் நண்பர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இடம் எல்லாருக்குமே தெரியாத இருக்காது. சூரியகுப்பம் நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன்லாம் கண்டிப்பாக தெரியும். நான் கடலூர் மக்கள் எல்லாருமே இங்கே தான் வருவாங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஃபுல் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதாவது வண்டி பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்குலாம் இங்கே தான் வருவாங்க. பாண்டிச்சேரியில் வந்து தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில் ஒரு 10 ரூபா பெட்ரோல் வந்து கம்மியாக இருக்கும். 5 ரூபா 6 ரூபா பெட்ரோல் கம்மியாக இருக்கும். அதுக்காக இங்கே தான் வந்து பெட்ரோல் போடுவாங்க. இப்போ இந்த இடம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, பரிக்கல் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நமக்கு அப்படியே இந்த ரோட்டுக்கு லெஃப்ட் சைடு பேரலாக வந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வந்து சூரியகுப்பம் டு பாகூர் வெளியூர் வரைக்கும் போகிற ரோடு இருக்குது. ரைட் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் எக்ஸிஸ்டிங் கடலூர் டு பாண்டிச்சேரி ரோடு அப்படியே பேரலாகவே வந்துட்டுருக்கும். இப்போ ஆல்ரெடி 2 ரோடு இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து சாவடி டு வெளியூர் கரிக்கலாம் பக்கம் வழியாக போகும். ரைட் சைடில் கடலூர் டு பாண்டிச்சேரி. 2 ரோட்டுக்கு நடுவில் ஆக்சுவலாக இப்போ இந்த SH 32 இப்போ நம்ம கிராஸ் ஆகிற இடம் எதுனா அந்த பரிக்கல் ரோடு டு கன்னி கோயில். ரைட் சைடில் வந்து நீங்கள் பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் ஆகிறீங்க அப்படின்னா, அங்கே வந்து அந்த பாண்டிச்சேரி பர்மிட் போடுற இடம் இருக்கும், RTO அதெல்லாம் இருக்கும். பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் ஆகணும் அப்படின்னா அந்த பர்மிட்லாம் போடுவாங்க. அந்த வழி நேராக கெனடின்ற ஒரு கடைக்கு பக்கத்தில் போய் ஏறும். தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து ரைட்டில் ஒரு ரோடு கட் ஆகும் பாருங்கள். இந்த ரோடுமே அந்த கன்னிக்கோயில் ரோட்லேயே தான் போய் ஜாயிண்ட் ஆகும். சேம் இதுவும் அந்த ரோட்டில் தான் போய் ஜாயிண்ட் ஆகும். கன்னிக்கோயில் ரோட்லேயே ஜாயிண்ட் ஆகி அதே அங்கே அந்த பர்மிட் போடுற இடம் பாண்டிச்சேரி கடலூர் என்ட்ரன்ஸ் இடம் இருக்கும். இங்கே வந்து திருவண்ணாமலை வந்து 110 கிலோமீட்ரு, செஞ்சு 85 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு வீடியோவில் நான் ஃபுல்லாக அந்த சங்கிலிக்குப்பம் டு திருவந்திபுரம் கிராசிங் வரைக்கும் அதை நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். 2 ரயில்வே கிராசிங் இருக்கிறதுனால அது ஒர்க்கு போயிட்டுருக்கு. மற்றபடி ஃபுல்லாக ஒரு 10 கிலோமீட்டர் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அது மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 மந்த் 1.5 மந்த்துக்குள்ளே ஓரளவுக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும். ஒரு 1 வே ஓப்பன் பண்ணுற அளவுக்கு. இப்போ இதில் 1 வே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சைடில் லாரிலாம் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடம் ஃப்ளைஓவர் என்ன அப்படின்னா, எக்ஸாக்டாக பாகூர் டு கன்னிக்கோயிலே வந்து நெக்ஸ்ட் ஒரு ரோடு இருக்கும். அதாவது அந்த கிளாஸ் கம்பெனி போகிறது கிராண்டுன்னு ஒரு கடை இருக்கும். கிராண்டு கடைக்கு நேராக போய் வரும். இந்த இடத்துல இந்த ஃப்ளைஓவர் ஏன் முடியாத இருக்குது அப்படின்னா, இந்த ஹைவேஸ்லேயே வந்து ஒரு 2-3 இடம் தான் பெண்டிங் இருக்குது. கண்ணமங்கலம் ரயில்வே பிரிட்ஜு, அதுக்கப்புறம் மேஜராக பெண்டிங் இருக்க இடம் வந்து இன்னொரு பாலம் ஒன்று அடுத்து நம்ம வீடியோவில் கண்டினியூஷன் வரும். 3வது இடம் இந்த இடம் தான். ஒரு EB டவர், அது கரெக்டாக ரொம்ப சென்டரில் இருக்குது. இந்த EB டவர் நகர்த்தினா மட்டும்தான் இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கு முடியும். அது வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் ஒர்க்கு முடியாது. இதில் ரைட் சைடில் இப்போ நான் அந்த வீடியோ எடுக்கணுன்றதாக நான் ஃப்ளைஓவர் மேலே வந்தேன். ரைட் சைடில் ஒரு லாரி போகிற அளவுக்கு அழகாக ஃபுல்லாகவே ஒரு சைடு ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. லெஃப்ட் சைட்லேயும் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ட்ரைனேஜ் ஒர்க்கு போயிட்டுருக்கு. ரைட் சைடில் நீங்கள் ஃபுல்லாக நார்மலாக எப்பயும் போல் நீங்கள் நார்மலாகவே வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ரைட்டில் வந்து பின்னாச்சிக்குப்பம் மகாத்மா காந்தி ரோடு, மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் எல்லாருக்குமே தெரியும்.
அந்த மெடிக்கல் காலேஜுக்கு போகிறதுக்கான ரோடு ரைட்டில் வரும். பட் அது அந்தளவுக்கு எக்ஸ்பென்ஷன் ஒன்றும் பெருசாக கொடுக்கல, ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. கிராசிங் நார்மல் கிராசிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து சிதம்பரம் இல்லை விருதாச்சலம், குளஞ்சாவடி, பண்ருட்டி குளஞ்சாவடி அந்த பக்கத்துலேருந்து வரவங்க, இப்போ சிதம்பரத்துலேருந்து வரவங்க சங்கிலிகுளத்தில் ஏறுவீங்க. இப்போ இந்த ரைட்டில் போனீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி வரும். இப்போ சங்கிலிகுளத்தில் ஏறுவீங்க. விருதாச்சலம் ரோட்லேருந்து வரவங்க வந்து அன்னவெளிக்கிட்ட ஆக்சுவலாக என்னென்னா சர்வீஸ் ரோடு கனெக்ஷன் கிடையாது. இறங்குறதுக்கு வேணால் இருக்குது. பட் ஆப்போசிட்டில் காரைக்காடு ரோட்டில் சங்கிலிகுளம் ரோட்டில் போய்ட்டு திருப்பி ஏறி வர மாதிரி இருக்கும். வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓட்டி அது உள்ள ரெட் ரோடு ஓட்டி உள்ளார வந்து நீங்கள் மகாத்மா காந்தி வரதுக்கு போல் இந்த வழியாக மகாத்மா காந்தி வந்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட். இப்போ நான் காட்டின இடத்துலேருந்து மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். ஏன்னா 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்படி தான் டிஸ்டன்ஸில் வருது. பழைய ரோடு எக்ஸிஸ்டிங் ரோடுக்கும் இப்போ இந்த நியூ NH32 ஹைவேக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் பாகூர் ரோடு வரும். பாகூர் டு வில்லியனூர் ரோடு. ரொம்ப பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து பின்னாச்சி ரோட்லேருந்து கிருமாம்பாக்கம் போகிற வழி தான் இதுவும். சேலியமேடு அந்த மாதிரி அதுலேருந்து வந்து டேரெக்டாக கிருமாம்பாக்கத்துக்கு போய்ட்டு ஜாயிண்ட் ஆகும் அந்த ரோடு ஃபுல்லாகவே. இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ரீன் ஃபீல்டுவே தான். நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சர் தான். அதுவும் ஃபுல்லாகவே நெல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருக்கும் கிளைமேட். நீங்கள் மார்னிங் டைம்லாம் போனீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, சான்ஸே கிடையாது. இப்போ நாங்கள் வீடியோ எடுத்ததெல்லாம் வந்து மார்னிங் ஒரு 6 to 6:30 அந்த டைம் போல் தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்குது அந்த கிளைமேட்லாம். இப்போ மேக்ஸிமம் அந்த ரோடு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஃபோட்டோ ஷூட்டு தான். நண்பர்கள் எல்லாருக்கும் ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்கு. இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒர்க்கு, இந்த ஒரு ஆற்று பாலம் வந்து இன்னும் சின்ன ஒரு ஆறு பாலம் இது. இந்த ஒரு முடியல. ரைட் சைடு ஒர்க்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அந்த ரைட் சைடு ஒர்க்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் லெஃப்ட் சைடு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால் கரெக்டாக இருக்கும். ரைட் சைடில் ஒன் சைடு போகலாம், அப்படின்னா சைடில் இறங்கி போகிற அளவுக்கு வழி இருக்குது. இப்போ நீங்கள் தாராளமாக வந்தீங்க அப்படின்னா கண்ணமங்கலம் ரயில்வே பிரிட்ஜ் மட்டும்தான் முடிக்கல. இல்லை அது கண்ணமங்கலம் ரயில்வே பிரிட்ஜுக்கு அடுத்து நான் வரேன் அப்படின்னா கண்ணமங்கலம் ரயில்வே பிரிட்ஜை தாண்டி நீங்கள் இந்த பைபாஸில் ஏறினீங்க அப்படின்னா நேராக அன்னவெளி வரைக்கும் போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ இந்த ரோட்லேயே தவளகுப்பம் அந்த வழியாகவே போயிட்டு சாவடிக்கு ஆப்போசிட்டில் அந்த ரயில்வே பிரிட்ஜெலாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதில் போயிட்டு கேன்பேடுன்ற இடத்துக்கு கிராஸ் ஆகும். எம்பூதூர், ராமாபுரம், அன்னவெளியிலே ரயில்வே பிரிட்ஜ் ஒர்க் முடியல. பட் ஆனால் சைடில் ரயில்வே பிரிட்ஜ் ஓரத்துலேயே வந்து ஒரு லாரி போகிற அளவுக்கு வழி சூப்பராக விட்ருக்காங்க. அதில் போய்ட்டு நீங்கள் NH532 கடலூர் டு விருதாச்சலம் ரோட்டில் போய் நீங்கள் ஜாயின் ஆகலாம். இந்த ரோடு வந்து ரெட்டிச்சாவடி போகிற ரோடு. ரைட் சைடில் போனீங்கன்னா ரெட்டிச்சாவடி கரெக்டாக ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் ரெட்டிச்சாவடி. இது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் போக எக்ஸிஸ்டிங் கடலூர் டு பாண்டிச்சேரி ரோட்லேருந்து லெஃப்ட் சைடு கொஞ்சம் ரோடு தள்ளி வரும். ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் 1.5 இதுக்கு நேராக வந்து 2.5 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம தவளகுப்பம் கிட்ட போகும்போது கரெக்டாக எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் கடலூர் டு பாண்டி ரோடுக்கும் நியூ பைபாஸுக்கும் கரெக்டாக 3 கிலோமீட்டர் வருது. அதை டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தோம் ஆல்ரெடி. இந்த லெஃப்ட் சைடில் பார்க்குற பிளான்ட் வந்து லெஃப்ட் சைடில் பார்க்க தான் நம்ம வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக திலீப் பில்கான் வந்து அவங்களோட பிளான்ட் இது. ஒரு 3 இடத்துல அவங்க பிளான்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கிட்ட ஒரு பிளான்ட் இருக்குது. இந்த இடம் 2வது பிளான்ட்டு. குமராப்பேட்டை அப்படின்ற ஒரு ஹில்ஸில் வந்து ஒரு 3rd பிளான்ட் இருக்குது. அது இல்லாத வந்து அன்னவெளின்னு சொல்கிற ஒரு மொத்தம் 4 பிளான்ட் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனீங்க அப்படின்னா விழுப்புரம் அந்த மாதிரி போகிற ரோடு. இதில் வந்து நம்ம லெஃப்ட்டு கட் ஆகணும். லெஃப்ட்டு கட் ஆகி ரைட்டில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பாண்டிச்சேரி போகிறதுக்கு இங்கேருந்து 15 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 15 கிலோமீட்டர் வந்து இப்போ இந்த இடத்துலேருந்து தவளகுப்பத்துக்கு கரெக்டாக 3 கிலோமீட்டர். அதை தவளகுப்பம் போய்ட்டு நம்ம ஏறிட்டோம் அப்படின்னா கடலூர் டு பாண்டிச்சேரி எக்ஸிஸ்டிங் ரோட்லேயே போய் ஜாயின் ஆகிடும். பட் ஆனால் இப்போ இந்த வழி வந்து நம்ம சொல்கிற வழி வந்து அதை மாதிரி கிடையாது. இது புதுசாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. புதுசானா ஆல்ரெடி இருக்குது. ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும் புதுசாக ரெடி பண்ணி இப்போ இந்த பைபாஸ்லேருந்து அவங்க சிட்டி உள்ளாத வராமல் நேராக இந்திரா காந்தி சிக்னல்கிட்ட வந்து ஏறுற மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இருக்கிற ரோட்டையும் நார்மலாக இருக்கிற ரோட்டையும் கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்காங்க, அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரோட்டில் வந்து லெஃப்ட் சைடு போனீங்க அப்படின்னா மடுக்கரை, ஏம்பலம், கரிக்கலாம்பாக்கம் நேராக ஒரே ரோடு அது போகும். அந்த ரோடும் இப்போ பெருசாக அகலப்படுத்திட்டாங்க இப்போ 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே. ரைட் சைடில் போனீங்கன்னா தவளகுப்பம் வரும். இது ஒரு மேஜரான ரோடு பாண்டிச்சேரிக்குள்ளே. இதுலேயே வந்து கொஞ்சம் கட்டாய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி. இப்போ லெஃப்ட் சைடு ஒரு 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் தமிழ்நாடு தான். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி. திருப்பி இப்போ நம்ம ரைட் சைடில் திரும்பி இப்போ வந்து நம்ம போகிறது வந்து தவளகுப்பம் பக்கம் போயிட்டுருக்கோம். இப்போ இதுவே வந்து
இப்போ நம்ம போகிற ஏரியா வந்து கரெக்டாக தமிழ்நாடு தான். நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன் பாருங்கள். அது வரைக்கும் தமிழ்நாடு தான். இப்போ இந்த ஒரு பிரிட்ஜ் ஒர்க் சின்னதாக போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து வந்து இப்போ நம்ம உள்ளே போகிற ஏரியா வந்து தேடுவார் நத்தம், அந்த ஏரியா, அந்த நேம் ஏரியாவில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ இது வரைக்கும் வந்து தமிழ்நாடு, தேடுவார் நத்தம். இந்த வில்லேஜ் வந்து தமிழ்நாடு, ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து அது பாண்டிச்சேரி, அது வரைக்கும் அது தமிழ்நாடு. இதெல்லாம் ஃபுல்லாகவே தமிழ்நாடு தான். இதிலிருந்து வந்து பாண்டிச்சேரி கரெக்டாக அந்த அபிஷேகப்பாக்கம் ரோடும் தவளப்பூர் ரோடும் திருக்காஞ்சி ரோடும் பிரியும். அந்த இடத்துலேருந்து இப்போ இதுக்குனால வந்து ஃபுல்லாகவே பாண்டிச்சேரி. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம போகிற ரோட்டில் வந்து ரைட் சைடில் போனோம் அப்படின்னா அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம். அபிஷேகப்பாக்கத்தில் வந்து அந்த கட்டு போடுறவங்க, மாவு கட்டு போடுவாங்கள, கை கால் உடஞ்சிச்சு அப்படின்னா மாவு கட்டு இங்கே தான் போடுறாங்க. அது மாதிரி அதான் இப்போ இந்த சிதம்பரம் ரொம்ப லாங்லேருந்து வரவங்க யாருமே வந்து ரைட் சைடில் போனால் அந்த அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம் அங்கேருந்து 2 கிலோமீட்ரு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பிட்டோம். ஆக்சுவலாக எல்லாருமே ரைட் சைடில் போவாங்க, இது லெஃப்ட் சைடில் திரும்பிட்டோம். லெஃப்ட் சைடில் போகிற வழி ஃபுல்லாகவே அபிஷேகப்பாக்கம், ரைட் சைடு தான் அபிஷேகப்பாக்கம். இங்கே லெஃப்ட் சைடு வந்து கீழே அகரகாரம், திருக்காஞ்சி, வில்லியனூர் உள்ளே போக மாட்டோம். வில்லியனூருக்கு முன்னாடியே ரோடு கட் ஆகுது. முருகம்பாக்கம், கோட்டைமேடு, கும்பாக்கம் வழியாக போகுது வழி. நான் உனக்கு இதில் வீடியோ அப்படியே கண்டினியூட்டியில் உங்களுக்கு வந்துகிட்ருக்கோம். இப்போ நம்ம கிட்டத்தட்ட திருக்காஞ்சி, கீழே அகரகாரம், திருக்காஞ்சி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இதோட கண்டினியூஷன் வந்து ஒரே வீடியோவை ஃபுல்லாக போட முடியல. இதோட கண்டினியூஷன் செகண்ட் வீடியோ வரும்.